நம்மளை பெற்ற தாய் 10 மாசம்தான் உயிர் கருவறையில சுமக்கிறா. ஆனா 18-20 ஆண்டுகள் அறிவு கருவறையில வச்சு சுமக்கிறது ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்கள். அவர்களை வீதியில நிறுத்திட்டா அந்த நாடு எப்படி ஒரு கேடுகட்ட நாடுன்னு அர்த்தம். அவனை வீதியில நின்று படிப்பு சொல்லி கொடுக்கிறவன் பாதையில் நின்று போராடிட்டு இருக்கான். அப்ப படிக்கிற மாணவன் நிலைமை என்ன? இதே மாதிரி டாஸ்மார்க்ல நிக்கிற சரக்கூத்தி கொடுக்கிற தொழிலாளர்கள் அந்த ஊழியர்கள் வீதியில் நின்று போறான்னா அரசு இப்படி பொறுப்பற்று கவனிக்காம இருக்குமா? இத முதல்ல போராடுற ஆசிரியர் பெருமக்கள் புரியணும். இந்த நாடு நாசமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பே இருக்கணும். காலங்காலமா இவர்களுக்கு வாக்கு செலுத்தி கடைசியா நீங்க பாதையில நின்னுட்டீங்க, வீதியில நின்னுட்டீங்க. இது என்ன கொடுமை பாருங்க. அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்கான். உயிரை காக்கிற அரசு மருத்துவர்கள் பெருமக்கள் வீதியில் நின்று போறா. தன்னலமற்று சேவை செய்யற செவிலிய பெண்கள் கொரோனா நேரத்துல எல்லாம் உங்களுக்கு செவிலியர்கள் தேவையா தெரிஞ்சு, இப்ப தேவையில்லாம தெரியுது. எல்லாரையும் வீதியில் நிறுத்திட்டு துப்புரவு பணியாளர்ல இருந்து எல்லாம் வீதியில நிக்கிறான். நல்லா ஆட்சி கொடுக்குறேன்னு அந்த ஆட்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.